ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். எப்படின்னா பாருங்க, நிறைய பேரோட பர்த் டீட்டெயில்ஸ் சரியா இருக்காது. டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இருக்கும், டைம் மிஸ்டேக்கா இருக்கும். அவர் பிறந்த டைம் டேட்டே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ராசி பலத்தை எப்படி பார்ப்பீங்க? ஸோ இது பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தப்பாகுது. அதனால நான் என்னன்னா, நாடி ஜோதிடம் படி, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி படி கை ரேகை வச்சு ஜாதகத்துக்கு மேட்ச் பண்றேன். ஸோ அப்போ நம்ம கை ரேகை போய் சொல்லாது. கையில் ரேகைகள் கையில ராசிகளும் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு சரியான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். எப்படின்னா, வேலை எப்போ கிடைக்கும், திருமணம் எப்போ நடக்கும், இந்த எல்லா விஷயத்துக்குமே பதில் நாம பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி சொல்ல முடியும். இது நாடி ஜோதிடத்திலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. நாடி ஜோதிடம் படி இப்போ குரு கிரகத்தோட டிரான்ஸ்லேட் இருக்கு. அது எல்லா ராசிகளுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குமா? அப்படி இல்லை. எப்படின்னா, நம்ம அது எவ்வளவு ஒரு ரவுண்ட்ல வருது. இப்ப பாருங்க, ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு 12 இயர்ஸ் ஆகும். இப்போ எத்தனை ரவுண்ட்ல அது இருக்கு உங்க ஜாதகம் படி? இப்போ உங்களுக்கு 24th இயர்னா அது 2வது ரவுண்ட் தாண்டி 3வது ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எப்படி நம்மோட லைஃப்க்கு அது எப்படி எஃபெக்ட் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த ஜாதகம் நம்ம கைரேகை எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்படி நான் ரிசர்ச் பண்ணி ரொம்ப அதுக்கு டைம் வேணும் அது பார்க்கறதுக்கு. சும்மா ஒரு ஜாதகம் கொடுத்தாலே 5 மினிட்ல எல்லாமே சொல்றாங்க. ஜாதகம் பார்த்த உடனே பெருசான பூஜை எல்லாம் சொல்றாங்க, ஜெம்ஸ்டோன் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாமே ஜோதிடத்துல இருக்கா? கண்டிப்பா இல்ல. புருஹத் பராசர ஓர சாஸ்திரத்துல வெறும் தானம் பத்தி, மந்திர ஜபம் பத்தி தான் இருக்கு. அவ்வளவு காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது உண்மையான ஜோதிடத்தை நம்ம பார்க்கறதுக்காக இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்னோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். மிதுன ராசி 2026 இந்த ஜூன் மாதத்துல என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இந்த மிதுன ராசியில பிறந்தவர்கள் நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசியில இருக்கிற குரு, புதன், சுக்கிரன் 3 கிரகங்களுமே ஒரே ராசியில இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, திருமண யோகம். இதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த சுக்கிரன் சப்தம பாவத்தை பார்க்கறது திருமண யோகம் இருக்கு. யார் யாருக்கு கல்யாணம் ஆகலையோ கண்டிப்பா திருமணம் நடக்கிற வாய்ப்பு. 2வது, திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அது செட்டில்மெண்ட் ஆகிற சான்சஸ். 3வது உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், அதிகமாகும். இது கூட அதிகமான சான்சஸ் இருக்கு. சதுர்த்த பாவாதிபதி சப்தமத்தை பார்க்கறது உங்களோட மனைவிக்கோ உங்க ஹஸ்பண்டுக்கோ ரொம்ப நல்லது. இந்த டைம் பீரியட்ல நீங்க சக்சஸ் பார்ப்பீங்க. அவருக்கு ஏதோ ஒரு பூர்வீக சொத்து கிடைக்கலாம். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குருவோட ஒரு டிரான்சிட் இருக்கு இல்லையா, அது 2வது வீட்டுல நடக்கும்போது யூஸ்வலாவே ஃபைனான்சியல் கெயின்ஸ் இருக்கும். இப்போ நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க, அது வர்ற சான்சஸ் இருக்கு. கடன் கொடுத்துருப்பீங்க, வர்ற சான்சஸ் இருக்கு. எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க, இப்போ நீங்க அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அது உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே மிதுன ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. தசம பாவத்துல இருக்கிற சனி கரியர்ல நிறைய பாசிட்டிவ் சேஞ்ச். இதுக்கான குரு கிரகம் அந்த மீன ராசி பார்க்கும்போது தசமபாவம் ஆயிடும் இல்லையா இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு. அப்படி பார்க்கும்போது 100% உங்களுக்கு கரியர்ல நிறைய சேஞ்சஸ், பாசிட்டிவ் சேஞ்சஸ். ஜாப் விட்டு பிசினஸ் வச்சுட்டு இருக்கீங்களா, 100% சக்சஸ் இருக்கு. அந்த ஜாப்லயே ப்ரோக்ரஸ் கூட இருக்கு. நிறைய பேர் ஒரு ஜாப்ல எனக்கு ப்ரோக்ரஸ் இல்லை சார், ஒரு நேம் கிடைக்கல, இங்க எனக்கு நான் நினைக்கிற அளவுக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். நீங்க வேலை பண்ற அந்த இன்ஸ்டிடியூட்ல, இந்த கம்பெனில உங்களோட அத்தாரிட்டி சேஞ்ச் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு யாரும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க, அவரு சேஞ்ச் ஆகல, அந்த வேலையை விட்டு போயிடலாம் அவரு. இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். ஆனா குரு கிரகம் அங்கே பார்க்கும்போது டிரான்ஸ்பர் அதிகமா நடக்கும். இருக்கிற இடம் விட்டு வேற இடத்துக்கு போற சான்சஸ் மிதுன ராசியில பிறந்தவருக்கு அதிகமாவே இருக்கு. சதுர்த்த பாவத்தை நாம அனலைஸ் பண்ணா 100% உங்களுக்கு நீங்க இருக்கிற பிளேஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதிகமான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு அங்க வீடு கட்டுறதோ இல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ இந்த மாதிரி அதிகமான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு.
நவம பாவத்துல இருக்கிற ராகுவை நம்ம பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போற சான்சஸ், படிப்புக்கோ இல்ல ஜாபுக்காகவோ நீங்க தேடுறீங்க, அது வந்து அமையற சான்ஸ் அதிகமாவே இருக்கு மிதுன ராசியில பிறந்தவருக்கு. 11th ஹவுஸ்ல இருக்கிற குஜன் செவ்வாய் நாம பார்த்தா கண்டிப்பா லாபம் இருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த தொழில. சின்ன தொழிலா இருக்கலாம், பெரிய தொழிலா இருக்கலாம், அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்பவுமே செவ்வாய் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பணம் கொடுக்குற ஒரு பிளானட். இது செவ்வாய் சந்திரன் ரெண்டும் சேர்ந்தா சிஷமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் இருந்தவருக்கு வந்து ரொம்ப ஈஸியா பணம் வரும், ரொம்ப ஈஸியா. ஆனா அது வச்சுக்க மாட்டாங்க அவரு. நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ரொம்ப செலவு பண்ற, அன்னெசரி செலவு பண்ற ஒரு ஹேபிட் இருக்கும் அவருக்கு எல்லாருமே. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து மிதுன ராசியில பிறந்தவருக்கு.